எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த புது ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது என்ன ப்ராடக்ட், இதோட நன்மைகள் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும், இது போல் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே அன்பாக்சிங் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு உள்ளுக்குள்ளே இது போல் ஹோல்டிங் ட்ரேஸ் நிறைய இருக்குது. இது எதை ஹோல்டு பண்ணணுன்னா, குட்டியாக நிறைய பாட்ஸ் இருக்குது. அந்த பாட்ஸை வந்து இதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். இதில் கிட்டத்தட்ட 40 கேவிட்டிஸ் இருக்குது. இதில் 40 பாட்ஸை நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த கிட்டோடையே நிறைய பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பாட்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்காகன்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கிறதால நம்ம ஒரு பிகினர் கூட இந்த செடிகள், அதாவது இதில் நாற்று ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதாவது தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இது மூணுமே வந்து நாற்று பயிர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வளர்த்து அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோம்னா அந்த செடி ரொம்பவே அழகாக வளரும். அதுக்கு இது போல் ஒரு ஜெர்மினேஷன் ட்ரே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சீட்லிங் ட்ரே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஏன்னா அதில் வந்து தொட்டாலே உடஞ்சிடுற டைப்பில் இருக்கும். அதில் அடியில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அதை யூஸ் பண்ணியிருந்தால் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் இதில் அந்த மாதிரி ஒரு சிரமம் கிடையாது. இதை எப்படி
இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும். இதில் நம்ம நாற்று ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த ஜெர்மினேஷன் ட்ரே, இந்த ட்ரே, ஹோல்டிங் ஸ்டாண்டு, இதில் இருக்க 40 பாட்ஸு, இது எல்லாமே என்ன ரேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. தக்காளி, மிளகா, கத்திரிக்காய் நாற்றை மட்டும்தான் எடுத்து வைக்க முடியுமா, வெண்டை, அவரெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இந்த ட்ரேஸில் நம்ம வந்து வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரை, இது போல் எல்லா சீட்ஸையுமே வந்து ஜெர்மினேஷன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். வெளியே ரொம்ப மழையாக இருக்குன்றப்ப நம்ம வந்து நாற்று டைரெக்டாக வந்து தொட்டியில் போடுறது ரொம்பவே கஷ்டன்றதால இதுபோல் ஒரு ஜெர்மினேஷன் ட்ரேயில் நம்ம வளர்த்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஜெர்மினேஷன் ட்ரேயில் என்ன மாதிரி சாயில் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ஜெர்மினேஷன் ட்ரேக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க சாயில் ரெடி பண்ணணும். ஏன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெட் சாயிலை வந்து இதில் போட்டு நம்ம வச்சோம்னா செட் ஆகாது. இதுக்கு ஒன்லி கொக்கோ பீட் அண்டு வெர்மி கம்போஸ்ட், அதாவது கொக்கோ பீட்டும் வெர்மி கம்போஸ்ட்டும் 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணி அந்த பாட்டிங் சாயிலை வந்து இதில் ஃபில் பண்ணணும். அதை எடுத்து நம்ம நாற்று விட்டு ரெடி பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுபோல் அதில் நாற்று விட்டு எடுக்கிற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஒரு லைக் போடுங்க. மினிமம் ஒரு 1000 லைக் வந்ததுன்னா அந்த லைக்ஸ் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அது எங்களை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். கண்டிப்பாக இதில் எப்படி நாற்று வளர்த்து எடுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணுன்ற வீடியோ வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு ஜெர்மினேஷன் ட்ரே உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே www.gangaorganicfarms.com வெப்சைட்டில் போய் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.